ஹை ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேர் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து தெரிஞ்சதுன்னா அப்புறமேட்டு நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது. கொஞ்சம் பொறுமையாயிரு, யார்கிட்டையுமே சொல்லாமல் உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நம்மளோட தெரிஞ்ச நமக்கு ரோகிணி, உன்னோட மயில் மாமா, அதுக்கப்புறம் மாமா ராஜராஜன் யாருக்கிட்டையுமே இதை சொல்லாத. ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறதை வச்சு கூட சந்திரகலா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியை வந்து அதுக்கு டீலிங் வந்து பேசுனாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. நீ வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்லிடணும், இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் நான் வந்து உங்கள் மாமாவை கலச பூஜைக்கு அமுச்சு வைப்பேன், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிடுவார். இப்போ நம்ம கார்த்தியும் ரேவதியும் பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலாவுக்கு தெரிய வந்து சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. அதாச்சு இப்போ கலச பூஜைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் கூட ரேவதி, ரோகிணி, மயில்வாகனம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலச பூஜைக்கு வந்து வராங்க. நம்மளோட சிவனாண்டி வந்து ஊர் மக்கள் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் அந்த கார்த்தியை போய் நம்பிட்டு இருக்கீங்க, அவன்லாம் வந்து வரவே மாட்டான், அவங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்புறம் எப்படி அவன் கலச பூஜைக்கு வருவான் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு சிவனாண்டி, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் வந்து நம்மளோட கார்த்தி தம்பி சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக எங்கள் மாமாவை நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு. அவர் ராஜா சேதுபதியோட ரத்தம், கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயத்த எங்களுக்கு செய்வார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட முத்து மாமா சொல்கிறாரு, முத்து சித்தப்பா வந்து சொல்கிறாரு, பாத்தியா மகனே எவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே, அந்த குடும்பத்து மேலே இவனுங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கார்த்தி வந்து சொன்ன சொல் தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜாராஜனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி, மாமா எப்படி வருவாங்க, நீ எங்கள் அக்கா குடும்பத்தையே எங்கள் குடும்பத்தையே வந்து அழிச்சிருக்கீங்க, மாமாவெல்லாம் கலச பூஜைக்கு அக்கா அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது மாசா வந்து நம்மளோட கார்த்தியோட டீலிங் வந்து பேசுனாங்க இல்லையா சாமுண்டீஸ்வரி, என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நீ பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் மாமாவை அமுச்சு வைக்கிறேன்னு சொல்கிறதுனால இதுக்கு நீங்கள் என்ன அத்தை சொல்கிறீங்க, நீங்கள் என்ன மாமாவை அனுப்புவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாராளமாக மாமாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போது வேறு வழி இல்லாமல் சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் கூட சேர்ந்து கலச பூஜைக்கு வந்து போகிறாங்க, குடும்பத்தோடு வந்து போகிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதியும் கார்த்தியும் நடந்துக்கிறத பார்த்துட்டு தெரிய வந்திருக்கு. அப்போ இவங்க நடிக்கிறாங்க, உண்மையிலே வந்து 2 பேரும் வந்து பிரியலை, அப்போ நம்ம கிட்ட தான் நாடகம் ஆடுறாங்க, இந்த விஷயத்தை எப்படியாவது அக்கா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தனியாக வந்து பார்த்திங்கன்னா சிவனாண்டியை வந்து சந்திரகலா வந்து பேசுகிறாங்க. என்ன சந்திரகலா, நீ என்னவோ சொன்ன, அந்த ராஜராஜன் வரமாட்டான், என்னவோ இந்த பூஜைலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஊர் மக்கள்கிட்ட இப்போ அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு, என்னவோ அந்த கார்த்தி வந்து அமுச்சு வச்சுட்டான் அவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா, அதாங்க எனக்குமே ஒன்றுமே புரியல, எனக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க, அக்கா ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல, ஆனால் எனக்கு என்னவோ ஒரு விஷயம் இடிக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா ஏதோ ஒரு டீலிங் மாதிரி பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது சிவனாண்டி கேட்குறாரு, என்னது டீலிங்கா, என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைங்க, அக்கா வந்து திடீர்னு இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, எனக்கு அவளை பற்றி தெரியும், எனக்கு தெரிஞ்ச அந்த கார்த்திக்கு ரேவதி வந்து பிடிக்கலன்னு சொன்னதுனால தான் அவன் வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சந்திரா நீ ஒன்று விஷயம் பண்ணு, நீ நேராக போயிட்டு சிவனாண்டி வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு, நேராக போயிட்டு உங்கள் அக்கா கிட்ட அவங்க சும்மா தான் நடிக்கிறாங்கன்றதை சொல்லிவிடு, அதானே உண்மை. ஆமாங்க, இப்போ எனக்கு முதல் வேலை அதுதான், எவ்வளோ திமிர் இருந்தால் அவள் எங்கள் அக்காவே ஏமாற்றி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவன் பண்ணுவான், எங்கள் அக்காவும் ஏமாளி மாதிரி ஏமாந்து இதுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டு இருக்கா, இதே மாதிரி அவன் கும்பாபிஷேகத்துக்கும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், உடனே போயிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, அக்கா என்னதாக்கா நடக்குது இந்த வீட்டில், எதுக்குக்கா மாமாவை போய் கலச பூஜை காமிச்ச, நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, உன் தங்கச்சினா என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் சந்திரா, இப்போ உனக்கு நல்லா கேட்டுக்கோக்கா, நீ இப்போ எது என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த கார்த்தி வந்து மனசாரெல்லாம் வந்து ரேவதியை வேண்டான்லாம் சொல்லலை, அதே மாதிரி ரேவதியும் வந்து மனசார வந்து பிடிக்கலன்னு சொல்லலை, அவங்க 2 பேர் நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க, 2 பேர் நம்ம முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கோசம்னு சொல்லும் போது, அப்போது என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா நான் சொல்கிறது தான்
இதுதான் உண்மை. அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 2 பேருமே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கார்த்தியும் ரேவதியும் பிடிக்கல சொன்னது எல்லாமே போய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நாடகம் தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ உண்மையாவா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சந்திரா. அந்த கார்த்தி என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ரேவதியை வந்து நான் கேட்டேன். ரேவதியை வந்து ஏதோ ஒன்று பண்ணி ரேவதி மனசை மாற்றிட்டியான்னு கேட்கும்போது, நான் எதுவும் மனசை மாற்றலன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ வந்து என் பொண்ணை பிடிக்கலன்னு வந்து சொல்லு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து உங்கள் மாமாவை அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு வந்து அப்போது சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, ஓ நான் சொன்னபடி தான் அக்கா வந்து அதை தான் வந்து பண்ணியிருக்கா. அப்போது இவங்க வந்து இந்த டீலிங் தான் இவன் பேசியிருக்கான் போல். அப்போது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க நடிப்பு தான் நடிச்சிருக்காங்க இதுக்கோசம். அக்கா தான் புரியாமல் ஏமாந்துட்டுருக்கா இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க சந்திரகலா, இந்த மாதிரி இங்கே வந்து நடிக்கிறாங்க, உன் இஷ்டம், நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் உன் விஷயம், நீ சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு 2-3 தடவை கேட்குறாங்க. ஆமாக்கா நான் சொல்கிறது உண்மை, நீயே ரேவதி வந்தவொடனே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி கிட்ட வந்து இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க. வந்ததும் ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை ரேவதி, நீ வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறதெல்லாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாச்சு நீ கார்த்தியை பிடிக்கலன்னு சொன்னது உண்மை தானே? ஆமாம்மா, மாமாவே என்னை பிடிக்கலன்னு சொல்லும்போது அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்படி தான் சொல்ல முடியும். அவரே என்னை பிடிக்கலன்னு சொல்லும்போது நான் மட்டும் சரி அம்மாவை ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சாமுந்திரேஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்மளோட ரேவதி வந்து போயிட்டாங்க. இப்போது சந்திரகலா வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க. அக்கா நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் ரேவதி கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து சொல்லும்போது, சொல்லு சந்திரா, நான் என்ன வேணால் செய்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறது உண்மையாக போயான்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்போ ஒன்று பண்ணு, நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு ரேவதி கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கேட்கும்போது, இந்த மாதிரி அம்மா வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், நல்ல மாப்பிள்ளையாக விசாரித்து அவன் நல்லவனா கெட்டவனான்னு எல்லாமே நான் விசாரித்து முடிவு பண்ணி ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன். அதுக்கே நான் 2-3 மாதம் டைம் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், உனக்கு சரின்னா சொல்லு, கண்டிப்பாக நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ ரேவதிக்கு செமையான ஷாக் ஆகுது. என்ன இது அம்மா சும்மா பேச்சுக்கு சொல்கிறான்னு பார்த்தா உண்மையிலே ஆரம்பிக்கிறாங்களே திருப்பியும், இதை மாமா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன ரேவதி என்னாச்சு திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கார்த்தி. அப்போ வந்து நம்மளோட ரேவதி வந்து சொல்கிறாங்க, திருப்பி அம்மா மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க மாமா, இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போதைக்கு சரின்னு சொல்லி வை, நம்ம பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா வந்து இப்போது நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்குது. திருப்பியும் அம்மா ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்னவோ உங்கள் அம்மா திடீர்னு இந்த பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, உங்கள் சித்தி தான் ஏதோ குழப்பம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சித்திக்கு தான் நம்ம இந்த மாதிரி பேசுகிற விஷயமே தெரியாதே மாமா அப்படின்னு சொல்லும் போது, ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம் ரேவதி, சரி இப்போதைக்கு சரின்னு மட்டும் சொல்லி வை, நடக்கிறத அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரேவதி வந்து உண்மையிலே வந்து கார்த்தியை வந்து வெறுக்கிறாங்களா இல்லை உண்மையிலே பிடிக்கலன்னு வந்து சொன்னாங்களான்னு தெரிஞ்சதுக்கோசம் பொய்யா ஒரு மாப்பிள்ளையை வந்து வர வைக்க போகிறாங்க. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.